ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். முந்தைய பாகங்களில் நாம் பார்த்த மர்மங்களும் குழப்பங்களும் உங்கள் எல்லோரையும் உலுக்கியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கணவர் அஜய்க்கு ஆண்மை குறைபாடு. என்னை நம்ப வைத்து ஏமாற்றிய கிஷோருக்கும் அதே பிரச்சினை. மழை இரவில் வந்த அரவிந்தால் அந்த தருணம் பாதியிலேயே நின்றுவிட்டது. கார்த்திக், பாலா மற்றும் வினோத் ஆகிய மூவரும் எப்போதும் பாதுகாப்பான முறையில்தான் சேஃப் செக்ஸ் பை காண்டம் உறவில் இருந்தார்கள். அப்படியானால் என் கையில் வளர்ந்து நிற்கும் இந்த குழந்தைக்கு உண்மையான தந்தை யார்? இந்த உலகத்திற்கே தெரியாத அந்த பெரிய இரகசியத்தின் விடை இப்போது வெளிவரப் போகிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி என் மூளை வெடித்துவிடும் நிலைக்குச் சென்றபோது என் கடந்த காலத்தின் மிக முக்கியமான மற்றொரு இரகசிய அறை திறந்தது. அதுதான் என் வாழ்க்கையில் யாரும் எதிர்பாராத அந்த பெரிய திருப்பம். நினைத்து பாருங்கள். என் கணவர் அஜய் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன்பாக எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லும் ஒரு நபர் இருந்தார். அவர் வேறு யாருமல்ல, அஜயின் நெருங்கிய உறவினரும் எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவருமான பிரகாஷ் அண்ணாதான் அவர். அஜய் ஊரில் இல்லாத நேரத்தில் என் குடும்ப விவகாரங்களை கவனித்துக் கொள்ளவும் எனக்கு தேவையான உதவிகளை செய்யவும் அஜய் அவர்தான் என்னை நம்பி பொறுப்பாக சொல்லிவிட்டு சென்றிருந்தார். ஒரு நாள் மதியம் கடுமையான வெயில் அடித்த அந்த நேரத்தில் வீட்டின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது பிரகாஷ் அண்ணா நின்றிருந்தார். அன்று வீட்டின் அருகில் யாருமே இல்லை. பக்கத்து வீட்டில் வசிக்கும் கிஷோரும் வேலைக்காக வெளியே சென்றிருந்தான். பிரகாஷ் அண்ணா உள்ளே நுழைந்ததும் சோபாவில் அமர்ந்துவிட்டு, இலக்கியா, எனக்கு ஒரு கப் சுடச்சுட டீ போட்டு தாயம்மா, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது என்று சோர்வாக பேச ஆரம்பித்தார். அவர் கேட்டதும் நான் சமையலறைக்குச் சென்று சுடச்சுட டீ தயாரித்து ஒரு காப்பியில் ஊற்றி அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தேன். நான் டீயை அவரிடம் நீட்டிய அந்த தருணம் அவர் என் முகத்தையும் உடலமைப்பையும் ஒரு மாதிரி ஊடுருவி பார்க்கத் தொடங்கினார். டீயை குடித்துவிட்டு கோப்பையை கீழே வைத்தவர் என்னை பார்த்து புன்னகைத்தபடியே, நீ என்னம்மா, கணவன் வெளிநாட்டுல இருக்கிறான்னு கவலைப்படாம இவ்வளவு அழகா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம் என்று லேசாக பேச்சை கொடுத்தார். அவர் அப்படி பேசியதும் நான் சற்று தயங்கி நின்றேன். உடனே அவர் மேலும் நெருங்கி வந்து, இல்லம்மா, உன்னை இப்படி பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க என்று மெல்லிய குரலில் கூறினார். அவர் என்னை அப்படி புகழ்ந்ததை கேட்டதும் எனக்கு ஒருபுறம் வெட்கம் தட்டியது, மறுபுறம் ஒருவித நடுக்கமும் ஏற்பட்டது. அவர் உடனே அங்கிருந்து கிளம்புவது போல எழுந்து நின்றுவிட்டு ஒருவித ஏக்கத்தோடும் தவிப்போடும் என்னை பார்த்தார். அதை பார்த்துவிட்டு நான், என்ன அண்ணா, ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லம்மா, ஒன்னு வேணும், அதைத்தான் உங்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு தெரியல என்றார். நான் தயங்கியபடியே, சரி கேளுங்க அண்ணா, பரவாயில்லை என்றேன். அதற்கு அவர், இல்லம்மா, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, என்னை இனிமேல் இன்னொரு தடவை அண்ணான்னு கூப்பிடாதமா என்றார். நான் குழப்பத்துடன், சரிங்க, அப்ப நான் வேற என்னன்னு கூப்பிடுறது என்று கேட்டேன். அதற்கு அவர், அண்ணான்னு மட்டும் கூப்பிடாத, அப்புறம் உனக்கு என்ன கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கோ என்றார். நான் புரியாமல் விழித்தபடி, சரிங்க என்று சொன்னேன். உடனே அவர் என்னை ஊடுருவி பார்த்தபடியே, என்னது சரிங்கனாவா, நான் என்ன உங்க வீட்டுக்காரனா என்று கேட்டார். நான் குழம்பிப்போய், நான் சரிங்கன்னு சாதாரணமாத்தானே சொன்னேன், நீங்க என்ன திடீர்னு வீட்டுக்காரன் அப்படின்னு கேக்குறீங்க என்றேன். அதற்கு அவர் என் அருகில் வந்து, இல்லம்மா, உன் வீட்டுக்காரர்தான் வீட்ல இல்லையே, நான் உன் வீட்டுக்காரரா இருக்கட்டுமா என்று கேட்டார். அவர் அப்படிச் சொன்னதைக் கேட்டு நான் திகைத்துப் போய் நின்றேன். அந்த தனிமைச் சூழலில் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் தயங்கி நின்ற அந்த வினாடியில் அவர் என் மேலிருந்து கீழ்வரை ஒரு முறை ஆசையோடு பார்த்தார். எடுத்த உடனே நாங்கள் இருவரும் எந்த ஒரு வினாடியும் உடனடியாக உடல் ரீதியாக ஈடுபடவில்லை. ஆரம்பத்தில் இருவரும் கொஞ்ச நேரம் சிரித்து பேசி லேசாக விளையாடி அந்த சூழலை மென்மையாக நகர்த்தினோம். அவர் என்னிடம் காட்டிய அந்த உரிமையும் அந்த தனிமை சூழலும் எங்கள் நடுவே இருந்த எல்லையை தகர்த்தன. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு மாறி எங்கள் உடல் ரீதியான அந்த தருணம் தொடங்கியது. அன்று பிரகாஷ் அண்ணாவுடன் நாங்கள் அந்த தவறை செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அது முதல் முறை முழுமை பெறவில்லை. அதற்குள்ளாகவே அவர் பதற்றத்தில் எழுந்துவிட்டார். அந்த தருணத்தில் வெளிவந்த விந்து முழுவதும் கீழே சிந்திவிட்டது, உள்ளே ஒரு துளிக்கூடச் செல்லவில்லை.
இதை மிகவும் நாகரிகமாக சொல்வதென்றால் அந்த முதல் முயற்சி பாதியிலேயே நின்றுவிட்டது. ஆனால் அதன் பிறகு அவர் எங்களுடன் பலமுறை தொடர்ந்து இருந்திருக்கிறார். அப்போதெல்லாம் அவர் மிகவும் பாதுகாப்பாகத்தான் சேஃப் செக்ஸ் இருந்தார். இதற்கிடையில் நாங்கள் அப்படியிருக்கிற அந்த அதிர்ச்சிகரமான வினாடியில் எங்கள் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் 20 வயது பையனான குணா திடீரென்று வீட்டுக்குள் நுழைந்துவிட்டான். எங்களை அந்த நிலையில் பார்த்ததும் அவன் அதிர்ந்து போய் நின்றவன், இலக்கியா, என்ன இதெல்லாம் பண்றீங்க என்று கண்களில் கேள்வியோடு அதிர்ச்சியாகக் கேட்டான். இந்த உண்மை வெளியே தெரிந்தால் ஊரே நம்மை தூக்கிலிட்டுவிடும் என்று பயந்து நடுங்கிய நான் அவனிடம் ரகசியமாக பேச ஆரம்பித்தேன். பாருடா, மாமா இப்போ ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல இருக்காரு. எனக்கு இருந்த ஏக்கத்தினாலையும் தனிமையினாலையும் இப்படி நடந்துடுச்சு. இத நீ யார்கிட்டேயும் சொல்லிடாத. உனக்கும் பிடிச்சிருந்தா நீயும் என் கூட சேர்ந்துக்கோ. யார்கிட்டேயும் மட்டும் வாய் திறக்காதடா என்று கெஞ்சும் குரலில் அவனிடம் கூறினேன். என் பேச்சை கேட்ட அந்த 20 வயது பையன் குணா ஒரு வினாடி யோசித்தான். அன்று முதல் அவனும் பிரகாஷ் அண்ணாவும் சேர்ந்து கொண்டு என்னுடன் அந்த தனிமை தருணங்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார்கள். குணா என்னுடன் பலமுறை நெருக்கமாக இருந்திருந்தாலும் அவன் வயதில் மிகச் சிறியவன் என்பதால் அவனால் என் வயிற்றில் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாகவே இருந்தது. அது மட்டுமின்றி குணா சும்மா இருக்காமல் தன் நெருங்கிய நண்பனான முரளி என்பவனை அழைத்துக் கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்தான். இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா, இவன்கிட்டேயும் ஒன்னும் தப்பில்லை என்று சொல்லி அவனையும் அந்த வளைகுலுக்குள் இழுத்துவிட்டான். குணாவும் முரளியும் மாறி மாறி என்னுடன் பலமுறை தனித்தனியாகவும் சேர்ந்து கொண்டும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 இளைஞர்களும் எப்போதுமே மிகவும் பாதுகாப்பான முறையில்தான் சேஃப் செக்ஸ் பை காண்டாம் எங்களுடன் உறவிலிருந்தார்கள். அதனால் அவர்கள் மூலமாக என் வயிற்றில் ஒரு உயிர் உருவாகியிருக்க சிறிதும் வாய்ப்பில்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இப்போது யோசித்துப் பாருங்கள். எல்லாவற்றுக்கான புதிரும் ஒரே நொடியில் அவிழ்ந்துவிட்டது. அஜய்க்கும் குழந்தை பிறக்காது. கிஷோருக்கும் ஆண்மை குறைபாடு. அரவிந்தால் அந்த மழை இரவில் அந்த தருணம் பாதியிலேயே நின்றுவிட்டது. கார்த்திக், பாலா மற்றும் வினோத் ஆகிய மூவரும் பாதுகாப்பான முறையில்தான் காண்டாம் இருந்தார்கள். பிரகாஷ் அண்ணா முதல் முறை முயன்றபோது அது முழுமை பெறாமல் பாதியிலேயே வெளியேறிவிட்டது. அதன் பிறகு அவரும் பாதுகாப்பாகத்தான் இருந்தார். 20 வயது குணா மற்றும் அவனது நண்பன் முரளி ஆகிய இருவருமே எப்போதும் பாதுகாப்பான முறையில்தான் சேஃப் செக்ஸ் என்னுடன் இருந்தார்கள். ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையை உலுக்கிய மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் இதோ. இத்தனை சம்பவங்களும் முடிந்து ஒரு நாள் எனக்கு உடல் ரீதியாக மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருந்தது. வீட்டின் வேலைகளாலும் மன உளைச்சலாலும் நான் சோர்ந்து போய் கிடந்ததால் வெளியே எங்கும் சமைக்கத் தோன்றி இணையம் ஆன்லைன் மூலமாக உணவை ஆர்டர் செய்துவிட்டு கதவை சாத்திவிட்டு ஆழ்ந்து தூங்கிவிட்டேன். நான் அப்படி தூங்கிக் கொண்டிருந்தபோது ஆன்லைன் உணவு டெலிவரி செய்ய வந்த பையன் வீட்டின் முன்பு வந்து காலிங் பெல்லை தொடர்ந்து அடித்திருக்கிறான். ஆனால் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் எந்த சத்தமும் என் காதில் விழவில்லை. கதவு தாழ்பாள் சரியாக போடப்படாததை சாதகமாக பயன்படுத்தி டெலிவரி பையன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே வந்துவிட்டான். உள்ளே வந்து பார்த்தவன் நான் உடல் களைப்பில் அசந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறான். அவன் என்னை எழுப்புவதற்காக தட்டி தட்டி பார்த்திருக்கிறான். ஆனால் என் உடல் சோர்வு என்னை எழவிடாமல் ஆழமான தூக்கத்திலேயே வைத்திருந்தது. அப்போது அவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. எதிர்பாராத விதமாக அவன் என்னுடன் தவறான முறையில் ஈடுபடத் தொடங்கினான். திடீரென்று எனக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு நான் கண்விழித்து பார்த்தபோது அந்த டெலிவரி பையன் என் அருகில் இருப்பதை பார்த்து அதிர்ந்து உறைந்து போனேன். தூக்க கலக்கத்திலும் அதிர்ச்சியிலும் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றேன். சரி, பாதி தூரத்தில் இவனை எப்படி தடுப்பது, எப்படி வெளியேற்றுவது என்று யோசித்து வேறு வழியின்றி அமைதியாக அப்படியே விட்டுவிட்டேன். அவன் நான் எதிர்க்கவில்லை. பார்த்ததை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் என்னை பார்த்து, உங்க பேர் என்னங்க என்று கேட்டான். நான் அதிர்ச்சியோடு அவனிடம், ஏண்டா, என் பேருக்கூடத் தெரியாமலாடா நீ என் கூட இப்படி இருந்த என்று கேட்டேன். அதற்கு அவன் சற்றும் கூச்சமின்றி, இல்லிங்க, உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் என்று பதிலளித்தான். அவன் அப்படிச் சொன்னதை கேட்டதும் சரி, ஏதோ நடந்துவிட்டது என்று நினைத்து, சரி ஓகே, எதுவோ நடந்துடுச்சு, இப்போ முழுசா முடிச்சிட்டு போ என்று அவனிடம் சொன்னேன்.
அவனும் அதை சரியென புரிந்து கொண்டு அந்த தருணத்தை முழுமைப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பினான். அன்று தொடங்கிய அந்த தொடர்பு அத்துடன் நின்றுவிடவில்லை. அதன் பிறகு அந்த டெலிவரி பையன் அடிக்கடி என் வீட்டிற்கு வரத் தொடங்கினான். அவனுக்கு முறையான படிப்பறிவோ அல்லது விழிப்புணர்ச்சியோ கிடையாது என்பதால் அவன் எப்போதுமே எந்தவிதமான பாதுகாப்பான முறையையும் பின்பற்றுவதில்லை. அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு வழியில்தான் அந்த உறவைத் தொடர்ந்தான். அடிக்கடி வருவான், என்னுடன் இருப்பான், கிளம்பிச் செல்வான் என்று என் வாழ்க்கை அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் செல்ல ஆரம்பித்தது. நாட்கள் செல்லச் செல்ல அவன் என்னிடம் காட்டிய உரிமை அதிகமாகியது. ஆரம்பத்தில் என்னை மரியாதையாக பேசியவன் போக போக இலக்கியா, வாடி போடி என்று ஒரு உரிமையான மிரட்டலோடு என்னை அழைக்கத் தொடங்கினான். என் வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாடு முற்றிலும் நழுவிப்போனது. அப்படியானால் இத்தனை பேர் என் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் படிப்பறிவின்றி திடீரென என் வீட்டுக்குள் நுழைந்து என்னை முழுமையாக உரிமையாக்கிக் கொண்ட அந்த ஆன்லைன் டெலிவரி பையனின் மூலமாகத்தான் என் வயிற்றில் அந்த உயிர் உருவானது. இன்று என் கையில் துள்ளி விளையாடும் இந்த குழந்தையின் உண்மையான தந்தை வேறு யாருமல்ல, அந்த அனாமதேய டெலிவரி பையன்தான். இந்த உண்மையை என் மனசுக்குள் தாங்கிக் கொண்டு நான் படும் நரக வேதனைக்கு அளவே இல்லை. இந்த உலகத்திற்கு நான் எதை வேண்டுமானாலும் முகமூடி போட்டு மறைக்கலாம், ஆனால் என் தலைவிதியை என்னால் மாற்ற முடியவில்லையே. இந்த அதிர்ச்சி நிறைந்த கதையின் முடிவு உங்கள் மனதை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.